மக்களே, இட்ஸ் மீ சலு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த 12 பழமையான இஸ்ரேல் வம்சங்கள், அவங்க இப்போ எங்க இருக்காங்க, இஸ்ரேல் மக்களோட முழு வரலாற்றையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஸ்ரேவேல்களின் குடிகளின் கதை ஆப்ரஹாம் என்னும் இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து தான் தொடங்குது. ஆப்ரஹாம் என்னும் இப்ராஹிம் நபிக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. அதுல முதல் மகன் பெயர் இஸ்மாயிலும், 2வது மகன் பெயர் இசாக்குனும் சொல்லப்படுது. இஸ்மாயில் வழி வந்தவங்க தான் அரேபியர்களும், இந்த ஈசாக் வழி வந்தவர்கள் ஹிப்ரூஸ்னும் அழைக்கப்பட்டாங்க. இந்த ஈசாக்கு ஜேக்கப் என்கின்ற யாக்கூப் நபி பிறக்கிறாங்க. இவங்களோட அலெக்ஸ் பேர் தான் இஸ்ரவேல். இவங்களுக்கு 12 மகன்கள் பிறக்கிறாங்க. இவங்கள தான் குரான்ல இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரேலியர்கள் அப்படின்னு சொல்லப்படும் பலமுறை. இவர்கள் தான் இந்த 12 குடிகளின் தந்தைகள்னு அழைக்கப்படுறாங்க. இவர்கள் எல்லாம் அப்போதைய உள்ள கனான் தேசத்துல தான் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ எகிப்தியர்களால் படையெடுக்கப்பட்டு அங்க எகிப்தியர்கள் வெற்றியும் பெறுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த கைப்பற்றிட்டு அங்க உள்ள இஸ்ரேலியர்களை தங்களோட நாட்டுக்கு அடிமையா கூட்டிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அங்க அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போதான் இறைவனோட கட்டளைப்படி மோசஸ் என்கின்ற மூசா நபி பிறந்து அந்த மக்களை காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றிட்டு வரும்போதுதான் அவங்களுக்கு தோரா என்கின்ற இறைவேதமும் கொடுக்கப்படுது. அதுல இருந்தா ஜுடாயிசம் என்ற ஒரு மதமும் உருவாகுது. இதுல மோசஸ் லேவி அப்படின்னு ஒரு குடியை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மோசஸ் என்கின்ற மூசா நபியால 40 வருடங்கள் அவங்க வழிநடத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் யோசுவா தலைமையில இஸ்ரேலியர்கள் கானான் தேசத்திற்கு திரும்பி வந்து 12 கோடிகளா பிரிக்கப்படுறாங்க. இந்த 12 குடிகளுக்கும் நிலம் பிரிக்கப்படுது. அதுல லேவி குடியினர்களுக்கு மட்டும் நிலம் கிடையாது. அவர்கள் எல்லா குடியிலையும் பறந்து வாழ்ந்தாங்க. ஏனென்றா அவங்கதான் இந்த ஆலய பொறுப்புகள்லயும் சேவைகள்லயும் முக்கிய பங்கு வகிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் பல மன்னர்களால் கைப்பற்றப்பட்டு பல பேரால ஆட்சி செய்யப்படுது. இஸ்ரேவேலியர்களோட முதல் மன்னர்னு சொல்லப்படுறது சவுல். அதுக்கப்புறம் இஸ்ரேல் வம்சத்துல பிறந்த தாவீத் என்கின்ற ஒருத்தர் தான் கிமு 1000ங்கள்ல இந்த இடத்த மீண்டும் கைப்பற்றி அந்த நாட்டுக்கு திரும்பவும் மன்னராகிறாரு. அவரை தான் வரலாற்றுல கிங் டேவிட் அல்லது தாவீத் மன்னன்னு சொல்லுவாங்க. இந்த தாவீத் மன்னனோட ஆட்சியில தான் இந்த பகுதி பெரும் வளர்ச்சிக்கு உள்ளாகுது. இது முக்கிய காரணமாகவும் இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா அந்த டைம்ல தான் அவங்க கடல் வழி வர்த்தக தொழில ஈடுபட்டு செழிப்பா இருந்திருக்காங்க. அதுல நம்ம இந்தியா ஒண்ணு, குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, அசாம் போன்ற பகுதி உள்ளடக்கம். அவருக்கு அப்புறம் வந்தவர் தான் சாலமன் என்கின்ற சுலைமான் நபி. இவர் தான் முதல்ல ஜெருசலேம்ல புனித ஆலயம் ஒன்றை கட்டுறாரு. இவரோட ஆட்சிக்கு அப்புறம் பல காலம் பல பேரால பல மன்னர்களால திரும்பவும் இந்த இடம் ஆட்சி செய்யப்படுது. இப்படி இருந்த தாவீதோட இந்த பெரிய ராஜ்யம் திரும்பவும் 2ஆ உடையுது. அதுல கிங்டம் ஆஃப் இஸ்ரேல்னும் கிங்டம் ஆஃப் ஜூடாயிஸ்னும் 2ஆ உடையுது. இதுல வடக்கு பகுதியை தான் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், தெற்கு பகுதியை கிங்டம் ஆஃப் ஜூடாயிஸ்னு சொல்லுவாங்க. கிங்டம் ஆஃப் இஸ்ரேல்ல 10 ட்ரைப்ஸும் கிங்டம் ஆஃப் ஜூடாயிஸ்ல 2 ட்ரைப்ஸும் வாழ்ந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் ஜுடாயிசத்தை பாபிலோனர்கள் கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் இஸ்ரேலை
அசிரியர்கள் கைப்பற்றி அங்க உள்ள ராஜ்யத்தை அழிச்சு அங்க உள்ள 10 குடிகளையும் நாடு கடத்திட்டாங்களோ இவர்கள் தான் அந்த 10 இழந்த குடிகள்னு இன்னை வரையும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா முற்றிலுமா பாபிலோனர்களா இடம் மற்றும் கைப்பற்றப்பட்டு அங்க உள்ள இஸ்ரேல்களை நாடு கடத்தவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் பாபிலோனர்களை பாரசீக மன்னர்கள் வீழ்த்தி திரும்பவும் யூதர்களை தங்களுடைய நாட்டுக்கு வர அனுமதியும் கொடுத்து 2வது டெம்பிள கட்டுறதுக்கான பெர்மிஷனும் அவர் கொடுக்கறாரு. அதனை தொடர்ந்து கிரேக்கர்கள் அதுக்கப்புறம் ரோமர்கள் கட்டுப்பாட்டுல எடுத்தாங்க. ரோமர்கள் 2ஆம் ஆலயத்தை முற்றிலுமா அழிச்சிட்டாங்க. அந்த டைம்ல தான் இந்த இஸ்ராயல் மக்கள் உலகம் முழுக்க பரவி செல்றாங்க. பெரும்பான்மையான யூதர்கள் இன்று வரை தங்கள் குடிகளை இன்னும் அறியவே இல்லை. ஆனா லேவி குடியை சார்ந்த மக்கள் மட்டும் இன்றைய வரையும் அவங்களோட வம்சாவழிய யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மர்மமான 10 குடிகளை மீட்டெடுக்கணும்னு இஸ்ரேலிய அரசாங்கம் முன்னிப்பா இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் உள்ள மானசோ என்னும் சமுதாயம் இருக்கிறதா கண்டறியப்பட்டுச்சு. மானச குடியின் வாரிசுகள்னு அவங்க நம்பப்படுறாங்க. அவர்கள் இன்னும் அந்த யூத பாரம்பரிய சடங்குகளை பின்பற்றி வராங்கன்னு அவர்கள் 252 பேர் திரும்பவும் இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. முடிவா இஸ்ரேலின் 12 குடிகள் என்பது ஏதேனும் ஒரு தொல்லிய வரலாறு மட்டும் இல்லை. அது இன்று வரை வாழும் மக்களையும் சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் திரும்பவும் இது ஒரு முக்கிய பாரம்பரியமாகவும் வளர்றதுக்கான கண்ணோட்டமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு யாராவது இந்த 12 ட்ரைப்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ல அடுத்ததா நான் என்ன வீடியோ போடணும் அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் அந்த வீடியோவை போடுறேன். அது வரைக்கும் நன்றி.